அனுராபுரத்தில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போலீசார் கேட்ட ஆவணங்கள் எதையும் அவர் சமர்ப்பிக்கவில்லை. இன்றைய தினம் அவர் நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்து இன்றைய தினமே அந்த வழக்கை வைக்கணும் என்று கேட்டதன் பிரகாரம் உடனடியாக அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காத பட்சத்தில் நாங்கள் வீதிக்கு இறங்கி போராட நேரிடும். பார் லைசன்ஸ் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் இதை நாங்கள் அவர்கள்ட்ட இருந்து பறித்தால் சட்ட சிக்கல்கள் ஏற்படும். போர்ச்சூழலில் இந்த அரசு செய்கின்ற மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் செய்யப்பட்ட அந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக வேறு சில விடயங்கள் தொடர்பாகவும் தான் கைத்ததாகவும் பின்னர் அது ஊடகங்களை வெளியிடப்பட்டதாகவும் அது தொடர்பாகத்தான் தன்னை கைது செய்தார் என்ற பொருள்பட அவர் கைது. இதனை விட ரஷ்ய எல்லையுள் பெலாரஸிலே காணாமல் போன 2022/10/20 முதல் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்பக்குனை உடுவிலைச் சேர்ந்தவர். இத்தனை இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் யாராவது இறந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதா? அவ்வாறெனில் அவர்களின் விவரங்கள். வடக்கு கிழக்கில் சில நினைவேந்தல்களில் அரசியல் தலையீடுகள் அரசியல் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்துக்காக வடகிழக்கு இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பில் இனிமேல் அதிக கவனம் செலுத்தப்படும். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான கைது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால் உங்களுக்கு அதிலேயே நாங்கள் சுருக்கமாக சொல்லியிருப்போம். அந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அனுராபுரத்தில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது விஐபி ஒளி வாகனத்தில் விஐபி ஒளியை பயன்படுத்தி இவர் காரை செலுத்தி சென்றிருக்கிறார். அந்த வகையில் போலீஸார் மறித்து அவர்கிட்ட கேட்ட இடத்துல போலீஸார் கேட்ட ஆவணங்கள் எதையும் அவர் சமர்ப்பிக்கவில்லை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் நீதிபதி அவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு போட்டிருந்த வழக்கை இன்றைய தினம் அவர் நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்து இன்றைய தினமே அந்த வழக்கை வைக்கணும் என்று கேட்டதன் பிரகாரம் நீதிபதி அவர்கள் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு அந்த வழக்கை வச்சிருக்கின்றார். உண்மையிலேயே நாங்கள் இப்போ காணொலி எடுக்கிற அந்த நேரத்துக்கெல்லாம் வழக்கு நடந்து இருக்கும். உண்மையிலேயே இந்த வழக்கு தொடர்பாக என்னென்ன விடயங்கள் வந்தது என்பது தொடர்பாக நாங்கள் தருவதற்காக காத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயமும் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக வந்திருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்து சமயத்துக்கு எதிரான தகவல்களையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இந்த கம்பவாதிரி ஜெயராஜின் அந்த காணொலி அவருக்கு எதிரான அந்த காணொலியை போட்டதில் இருந்து அவர் இந்த இந்து சமயத்துக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்கிறார் என்கிற பொருள்பட கல்குடா சைவ குருமார் சங்கத்தின் தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கின்றார். உண்மையிலேயே அவர் இந்து சமயத்துக்கு எதிரான சில தகவல்களை சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்து சமயத்தவர்கள் பூசுகின்ற திருநீரை பற்றியும் அவர் தவறான புரிதல்களோடு சில விடயங்களை சொல்லி இருக்கின்றார் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அரசாங்கமோ அல்லது இந்து கலாச்சார அமைச்சோ உடனடியாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காத பட்சத்தில் நாங்கள் வீதிக்கு இறங்கி போராட நேரிடும். அதாவது கிழக்கு சைவ குருமார்கள் சங்கம் வீதியில் இறங்கி போராட நேரிடும் அர்ச்சுனாவுக்கு எதிராக என்று அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை வச்சு இந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனாவுக்கு பல இடங்களில் இருந்தும் பல சிக்கல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு சில காலப்பகுதியில் அவரது அரசியல் வாழ்க்கை சரியாக நகர்ந்து சென்றாலும் கூட சில விடயங்களால் அவர் எடுக்கிற முயற்சிகள் காரணமாக பல இடங்களில் அவருடைய சில தடைகளும் இறுகல்களும் காணப்படுகின்றது. ஆக இது தொடர்பாக இனி அர்ச்சுனா ராமநாதன் தான் யோசித்து சில செயற்பாடுகளை முன்னெடுக்கும். இப்படியாக பல விடயங்கள் அர்ச்சுனா ராமநாதன் மேலே முன்வைக்க குற்றச்சாட்டுகளாக இருக்குது. அதில் அடுத்த விடயத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா பிமல் ரத்நாயக்க அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் இந்த பார் லைசன்ஸ் தொடர்பாக ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருப்பார். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பார் லைசன்ஸ் எடுத்தாக அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகைகளாக பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. அந்த பார் லைசன்ஸ் பின்னர் குறிப்பிட்ட சில தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்கப்பட்டது என்பது தொடர்பான பல முறைப்பாடுகள் பேசப்பட்டது. அதில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்கள் கூட அடிபட்டது. அந்த வகையில் பார் லைசன்ஸுடைய அதாவது இந்த பார் லைசன்ஸுக்கு குறிப்பிட்ட பெயர்களை உடனடியாக நீங்கள் வெளியிடணும் பொது வெளியில் என்று பலரால் அழுத்தங்கள் பிரிவிக்கப்பட்டது. அதில் சுமந்திரனும் ஒருவர். அது மட்டும் இல்லாமல் கோடீஸ்வரன் அவர்கள் இது தொடர்பான விடயத்தை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கழிச்சிருக்கார். அதாவது பார் லைசன்ஸ் தொடர்பாக நீங்கள் அவர்களுடைய பெயர்களை வெளியிடணும்னு சொன்னீங்க, இன்னும் வெளியிட இல்லை. நீலாவணை பகுதியில் ஒரு புதிதாக மதுபான சாலை ஒன்று அமைப்பது தொடர்பான விடயம் நடந்த இடத்துல பொதுமக்கள் வீதிக்கு இறங்கி போராடி இருக்கிறோம் அதற்கு எதிராக.
நீங்கள் இவ்வளவு காலம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க என்று கேட்டதற்கு பதிலளிக்கின்ற விதமாக பிமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த பார் லைசன்ஸ்கள் வந்து சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் இதை நாங்கள் அவர்கள்ட்ட இருந்து பறித்தால் சட்ட சிக்கல்கள் ஏற்படும், இது வந்து ஒரு சட்டத்துக்கு எதிரான செயற்பாடாக பார்க்கப்படும் என்ற பொருள்பட பிமல் ரத்நாயக் அவர்கள் பதில் வழங்கியிருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த பார் லைசன்ஸ் உடனடியாக அந்த அதாவது வந்து தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட பார் லைசன்ஸ்கள் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். பின்னைய காலகட்டங்களில் அவர்களுடைய பெயர்களை வெளியிடுவோம் என்று சொன்னார்கள். பிறகு இப்போ அதுவும் ஒரு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கார். ஆகவே இது மக்கள் மத்தியில் பலத்த விமர்சனத்தை பெற்றிருக்கு. அண்மை காலமாகவே அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய ஆட்சியில் இவருக்கான விமர்சனங்கள் அதிகரித்த வண்ணமே இருக்குது, எதிரான விமர்சனங்கள். ஆக அந்த வகையில் இதுவும் அந்த விமர்சனங்களை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வழிவகை ஆகிவிடுமோ என்றும் இப்போ தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற பலருக்கு பயம் வந்திருக்கு. ஆகவே இப்போ பார் லைசன்ஸ் பற்றியும் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை இனி வருங்காலங்கள் எடுக்க போகிறான்றதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விடத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்குன்ற நினைவேந்தல்கள் பற்றி பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விடயம் என்று தெரிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவேந்த எந்த இனத்தவர்களுக்கும் முழு உரிமை உண்டு. ஆனால் அரசு இதை தடுத்து நிறுத்தாது. ஆனால் வடக்கு கிழக்கில் சில நினைவேந்தல்களில் அரசியல் தலையீடுகள் அரசியல் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்துக்காக இதை வந்து வேறொரு கோணத்தில் வெளியிலேருந்து பார்க்கணும். அதாவது வந்து தெற்கில் உள்ள ஒரு தரப்பினர் இதை பயங்கரவாத கண்ணோட்டத்தின பார்க்கணும். அதனால் வடக்கு தெற்கு அரசியல்வாதிகளுக்கு இடையில் பொது வழிகளிலேயே சில கருத்து மோதல்கள் இடம்பெறுது. இதால் வந்து நினைவேந்தல் என்ற பேரில் வடகிழக்கு இடம்பெற நிகழ்வுகள் தொடர்பில் இனிமேல் அதிக கவனம் செலுத்தப்படும். ஆனால் இதனால் நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துகிறோம் என்ற பொருள் அல்ல, அந்த நோக்கம் எங்கள்கிட்ட இல்லை. இருந்தாலும் கூட இந்த நினைவேந்தல்கள் தொடர்பான சில அவதானங்களை நாங்கள் மேற்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே இந்த நினைவேந்தல் தொடர்பாக தளர்வுண்டை ஏற்படுத்துகிறோம் என்று சொன்ன இவர்கள் இப்போ வந்து இந்த நினைவேந்தல் தொடர்பான சில அவதானங்களை செலுத்துகிறோம், இந்த நினைவேந்தல்கள் தொடர்பான ஒரு கண்ணோட்டத்தை நாங்கள் பார்க்குறோம் என்ற பொருளில் அவர்கள் அழைச்சிருக்கிறார். வந்து இந்த நினைவேந்தல் தொடர்பான கவனம் வந்து அதிகமாக இருக்கும். ஆக இனி வருங்காலங்களில் இந்த மாவீரர் தினத்துக்கும் இது வந்து சிக்கலை ஏற்படுத்துமா என்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கு. அடுத்ததாக இன்னொரு விடயத்தை பார்க்கணும். நாங்கள் கடந்த காணொலிகளில் சொல்லியிருப்போம் செல்வம் அடைக்கல்நாதன் கைது தொடர்பாக. செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் இந்த போர்ச்சுகலில் நடக்கின்ற காலப்பகுதியில் பல விடயங்களை இந்தியாவில் இருக்க பதிவு செய்யப்படாத ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கினார் என்ற குற்றச்சாட்டு வந்து முன்னைய காலகட்டங்கள்லேருந்து அவர் மேலே இருக்குது. அந்த வழக்கும் நிலுவையில் இருக்குது. அண்மையில் இந்தியாவுக்கு சென்றதன் காரணமாக அவர் அந்த வழக்கில் ஆஜராகாமல் போயிருந்தார். அவர் இந்தியாவுக்கு சென்ற அந்த காலப்பகுதியில் அந்த வழக்கு நடந்தது. ஆகவே அந்த வழக்கில் ஆஜராகாமல் போயிருந்தார். அந்த வகையில் நீதிபதி அவர்கள் அவருக்கு உடனடியாக கை செய்யணும் என்று பிடியாணை வழங்கினார். அவர் உடனடியாக கை செய்யணும் என்று பிடியாணை வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் 16ஆம் தேதி இது தொடர்பாக அவர் நீதிமன்றத்தை நாடி இருந்த பொழுது அவருக்கு 25,000 ரூபாய் ஆழ்பிணையிலையும் அவருடைய கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் என்று சொல்லியும் அவரை விடுவிச்சிருக்கின்றார்கள். ஆகவே கடவுச்சீட்டை ஒப்படைக்கின்றதாலே கிட்டத்தட்ட பயணத்தடை மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான். ஆக இப்படியான விடயங்கள் தொடர்பாக அவரும் தன்னுடைய அதாவது வந்து இந்த விடயங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் ஒரு ஊடக சந்திப்பில் வந்து இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதாவது தனக்கு நடந்தது வந்து இப்படி பொதுவெளியில் தான் இந்த விடயங்கள் தொடர்பாக கதைத்ததாகவும் போர்ச்சூழலில் வந்து இந்த அரசு செய்கின்ற மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் செய்யப்பட்ட அந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமாகவும் வேறு சில விடயங்கள் தொடர்பாகவும் தான் கைத்ததாகவும் பின்னர் அது ஊடகங்களை வெளியிடப்பட்டதாகவும் அது தொடர்பாகத்தான் தன்னை கை செய்தார் என்ற பொருள்பட அவர் கைச்சிருந்தார். அந்த வகையில் அவர் வந்து இந்த அகிலக தமிழர் விழாவுக்கு போன காரணத்தினால தான் இந்த நீதிமன்றத்தில் ஒரு ஆஜராக போனது. ஆகவே அது தொடர்பாக அவருக்கு விதிக்கப்பட்ட நிலைப்பாட்டில் 25,000 ரூபாய் ஆழ்பிணை மற்றது இந்த கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இதுவும் ஒரு பேசப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த ரஷ்ய இராணுவத்தில் வந்து இலங்கையில் இருக்கிற பல நபர்கள் தமிழ் நபர்களாக இருக்கட்டும் சிங்கள ஆக்களாக இருக்கட்டும் பலரும் அதில் சட்டவிரோதமாக அதாவது வந்து
வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்டார். அதாவது வேறு நாட்டுக்கு செல்வதற்காகவோ அல்லது ரஷ்யாவுக்கு செல்வதற்காகவோ இருந்த இடத்துல அவர்கள் வந்து வலுக்கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வேறு நாட்டுக்கு செல்வதில் ரஷ்யாவில் இறங்கி அந்த இடத்துல இருக்கின்ற பொழுது அவர்கள் உடனடியாக ஒரு பிரிவினர் ரஷ்யாவுக்கு கொண்டு போய் அவர் இராணுவத்தில் நேரடியாகவே சேர்த்து விடுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் மட்டும் தான் இதற்கான ஒரு ஆயுத பயிற்சியும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா இப்படியாக சிங்களவர்கள் மட்டுமில்லாமல் தமிழர்கள் கூட இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் வலுக்கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில். அதாவது இது வந்து சட்ட ரீதியாகவும் சென்ற இடத்துல சட்டவிரோதமாகவும் சென்ற சிலரும் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இவர்களுக்கு அதாவது வந்து இவர்கள் அங்கே போனதுக்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா ஏஜென்சி இவர்களை ஏமாற்றிட்டு அடுத்து அவர்கள் மேலேயும் அதுக்கு பழி சொல்ல முடியாது. நாங்கள் உடனடியாக அவர்களை வந்து அவருடைய தாய்மார்களோட தொடர்பு கொள்வதற்கான விடயத்தையும் இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அதாவது வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிவார அமைச்சர் வீதகேரத் அவர்கள் இந்த விடயத்தை செய்யணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் சில பேர் இறந்தார்களோ என்று கூட தெரியாது. இன்னும் ஏற்கனவே இந்த செய்தி வருகின்ற பொழுது ஒருவர் காயமடைந்திருக்கிறார் என்ற செய்தி வந்தது. அந்த வகையில் இறந்தார்களோ கூட தெரியாது என்று ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆக அவர்களுடைய நிலைப்பாடு இப்போ அவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள், அவர்களது உறவுகளை அவர்கள் தொடர்பாட முடியுமா? அப்படி முடிந்தால் உடனடியாக அவர்களது உறவினர்களை அவர்கள் தொடர்பாடுவதற்குரிய வழிவகைகளை செய்து தரணும் என்று ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். அந்த வகையில் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது பிரதி அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான விடத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு வார கால அவகாசங்களை தந்தீங்கன்னா இது தொடர்பாக நாங்கள் பேசி முடிவுகளை எடுப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இப்படியாக இன்றைய பாராளுமன்ற அமர்வில் இது தொடர்பான விடயம் காரசாரமாக பேசப்பட்டது. அதற்காக இந்த பொது வழியில் கூட அதாவது வந்து உடனடியாக இதற்குரிய தீர்வு வழங்கப்படும் என்று கூட இந்த பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். இது தொடர்பான காணொலியையும் நான் இதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளும். சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் பாராளுமன்ற நிலையியற் கட்டளை 27(2) கீழ் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் கௌரவ விஜிதகேரத் அவர்களை கேட்பதற்காக தமது குடும்பங்களின் பொருளாதார மேம்பாடு கருதிய வேலைவாய்ப்பின் பொருட்டு இலங்கை பிரஜைகளான இளைஞர்கள் பலர் சட்ட ரீதியாகவும் சட்டவிரோதமாகவும் வெளிநாடுகளுக்கு செல்ல முற்படும் போது வெளிநாட்டு முகவர்களால் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகின்றன. இத்தகைய முகவர்களை நம்பி பெருந்தொகை பணச்செலவில் வெளிநாடு செல்ல முற்பட்ட தமிழ் சிங்கள இளைஞர்களில் பலர் அத்தகைய முகவர்களால் ரஷ்ய இராணுவத்தில் பலவந்தமாக இணைக்கப்பட்டுள்ளதால் தம்முடன் தொடர்பற்று இருப்பதாகவும் தமது பிள்ளைகளை மீட்டு தருமாறும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் எம்மிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் அதிர்ஷ்டராஜா கோமஸ் மிதுசன் யாழ்ப்பாணம், சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம், சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லைத்தீவு, கீத பொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம், ஸ்டீபன் சிவேஸ் யாழ்ப்பாணம். இதனை விட ரஷ்ய எல்லையுள் பெலாரஸிலே காணாமல் போன 2022/10/20 முதல் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்பக்குனை உடுவிலைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தை பொன்னத்துறை விஜயகுமார் ஒரு ஆசிரியர். இவர்கள் இன்று வரை இதைவிட பல சிங்கள இளைஞர்களும் இவ்வாறு போன இடங்களிலே காணாமல் போயிருக்கிறார்கள், இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் மேற்குறித்த அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு செல்ல முற்பட்ட எத்தனை இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் யாராவது இறந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதா? அவ்வாறெனில் அவர்களின் விவரங்கள் இந்த இருநாட்டு தொடர்பாடல் மூலம் குறித்த இளைஞர்களை மீட்டு நாட்டுக்கு திருப்பி அழைப்பதற்கான முயற்சிகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா? தமது பிள்ளைகளுடனான தொடர்பை ஏற்படுத்த முடியாது தவிக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கு உள ஆறுதலை வழங்கும் வகையில் இது விடயம் சார்ந்து அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை தெரியப்படுத்த முடியுமா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, குறித்த விடயம் தொடர்பாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ரீதியிலே நாங்கள் ராஜதந்திர ரீதியாக அணுகி வருகின்றோம். இந்த கேள்விகள் தொடர்பான புள்ளி விவரவியல் அடிப்படையில் நாங்கள் பதில்களை வழங்குவதற்கு ஒரு வார காலத்திலே நமக்கு உதவுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி சபாநாயகர் அவர்களே. கௌரவ பிரதி அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதை ஒரு சின்சியரான மிக முக்கியமான விடயமாக கருதி நீங்கள் ஒரு வாரத்தில் இதுக்கு ஒரு சரியான பதிலை அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் தருமாறு கேட்டுக்கொள்வோம். වරප්‍රසාද පිළිබඳ ප්‍රශ්න
ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී වෛද්‍ය රාමනන්දන් අච්චුනා මහතා. ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී දයාසිරි ජයසේකර මන්ත්‍රීතුමා. කරු කතානායකතුමනි, වරප්‍රසාද කඩියුම් පිළිබඳ ප්‍රශ්නයක් ඉදිරිපත් කිරීම විශේෂයෙන්ම 2025